ஈரோடு அருகே நசியனூர் பகுதியில் காரில் வந்த தம்பதிக்கு அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நவீனா, அதாவது சேலத்தில் இருந்து திருப்பூர் நோக்கி ஜான் என்கின்ற சாணக்கியன் மற்றும் அவரது மனைவி சரண்யா ஆகியோர் தங்களது காரில் சேலம் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் நசியனூர் அடுத்துள்ள சாமிகவுண்டம்பாளையம் பிரிவு அருகே அவர்களது காரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்மபொருள் ஒன்று தம்பதிகளின் காரை பின்பக்கமாக மோதியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜான் தனது காரை சாலையோரமாக நிறுத்தியுள்ளார். அப்போது பின்பக்கமாக மோதிய காரில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் ஜான் என்கின்ற சாணக்கியனை சரமாரியாக வெட்டியுள்ளது. மேலும் அவனை தடுக்க சென்ற சரண்யாவையும் வெட்டிய அந்த கும்பல் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஜான் என்ற சாணக்கியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மனைவி சரண்யா படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சரண்யாவை மீட்டு நர்சினூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த ஜான் என்கின்ற சாணக்கியனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அப்போது உயிரிழந்த ஜான் என்கின்ற சாணக்கியன் சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடி என்பதும் தற்போது திருப்பூரில் வசித்து வரும் நிலையில் வழக்கு ஒன்றிற்காக சேலத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே சம்பவ இடத்துக்கு வந்துள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.